கிடையாதா? கொஞ்சம் இருந்தது. உன்னை கல்யாணம் பண்ண உடனே அதுவும் போயிடுச்சு. என்ன கிண்டலா? நீங்க எனக்கு அடங்கி இருப்பீங்கன்னு தான் உங்களை கட்டிக்கிட்டேன். நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. ஏண்டி கதையை மாத்துற? இது வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அக்கம் பக்கம் பாக்காதீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு எதிர் விட்ட ஏன் பாத்தீங்க? கல்லறை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த கொலை விஷயத்தை ஏன் கிட்ட சொல்லாம போலீஸ்ல போய் ஏன் சொன்னீங்க? உன்கிட்ட சொன்னா ஊரையே கூட்டுவ. போலீஸ்ல சொன்னா அவனை கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன ஆனா? சரி அவன் ஷோ, கொலை செய்யப்பட்டதா நீங்க சொன்ன ரத்னா உயிரோட இருக்கா? கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. புதைச்சத பாத்தீங்களா? இல்ல, கல்லறையில பேய் இருக்குன்னு பயந்து ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட. இதுக்கு நான் கல்லறையிலே இருந்திருக்கலாம். உங்களை பார்த்தா பேய் தான் பயந்துருக்கும். கண்ணால பாக்காத விஷயத்த போலீஸ்ல போய் சொன்னீங்களே, போய் சொன்னதா உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? இனிமே அடுத்த விட்ட பாத்தீங்க நான் பொல்லாதவள ஆயிடுவேன். என்னது, இதுக்கு முன்னாடி சாதுவா இருந்த மாதிரி பேசிட்டு போறா. இவ குடும்பமே ராட்சச குடும்பம். இவங்க அப்பா பேரு காளி, இவங்க அம்மா பேரு காந்தாரி, இவ ஒரு பஜாரி. பாலிஷா பார்வதின்னு மாத்திட்டாங்களா? என்ன பாலிஷோ? அசோக், இன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? சமூகத்துல ஒரு விஐபி பேர்ல தவறான நடவடிக்கை எடுத்ததுக்காக உன் மேல கேஸ் போடலாம். இந்த விஷயத்தை பரபரப்பான செய்தியா வெளியிட்டதுக்காக பிரியா பேர்லயும் அவங்க பத்திரிகை பேர்லயும் மான நஷ்ட வழக்கு போடலாம். அதை சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த கேஸ்ல எதிர்த்த வீட்டு அர்த்தநாரி சாட்சி, சலவக்காரன் சாட்சி, கல்லறை வாட்ச்மேன் சாட்சி, அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலையை செஞ்சது ரமேஷ் தான். சரி, அதை எப்படி நிரூபிக்க போறீங்க? சார், அதை நிரூபிக்கிறது மட்டுமல்ல, இந்த டிபார்ட்மெண்ட் மேல இருக்க கரையை துடைக்க வேண்டியதும் ஏன் பொறுப்பு. இத்தனை நாள் அது ஒரு டியூட்டியா இருந்தது. ஆனா இப்போ அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ரமேஷை தூக்கு மேடைக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். அசோக்கோட நம்பிக்கைக்கு நிச்சயம் நான் துணையா இருப்பேன் சார். ஓகே, உங்களை நான் நம்புறேன். ப்ரொசீட். வள்ளி, வள்ளி. என்னய்யா? கடவுள் நம்ம கண்ணை திறந்துட்டாரு. இன்னுமே கடலுக்கு போய் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. என்னய்யா சொல்ற? குருவி ஜோசியம் பாத்தியா இல்ல குறி சொல்றவங்கிட்ட கை நீட்டினியா? அதெல்லாம் இல்ல. வெள்ளக்காரவங்க மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. இந்த வேளை அவன் அன்னாடம் காட்சி இல்லாம 3 வேளையும் மூக்க பிடிக்கிறீங்களா? அதான் எப்படின்னு கேக்குறேன். நேத்தி வெள்ளக்காரவங்களை சுத்தி காட்ட படகுல ஏற்றி கூப்பிட்டுக்கிட்டு போனா, அப்ப இந்த குழந்தைய பார்த்து ஆசைப்பட்டு இதை நாங்க தத்து எடுத்துக்கிட்டு போய் எங்க நாட்டுல வளர்த்துக்கிறோம்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? 50,000 ரூபாய் பணம் கேட்டேன். சம்மதிச்சு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட பாவி, என்ன பாவம் செஞ்சுமோ நமக்கு புள்ளையே பிறக்கல. அன்னைக்கு ராத்திரி கோனார் வீட்டுக்கு படகுல வைக்கல ஏத்திட்டு போகும்போது அது மேல இந்த புள்ள வந்து விழுந்துச்சுன்னு சொன்னேன். நம்ம குறைய தீக்க கடவுள் கொடுத்தாருன்னு நினைச்சு இதை வளர்க்க ஆசைப்பட்டேன். இப்படி வேலை பேசிட்டு வந்து நிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? வாய முடுறி. உலகத்துல பாவ புண்ணியம் பார்த்தா பிழைக்க முடியாது. குழந்தைய குடுறி. மாட்டையா? குழந்தைய குடுறீனா? குழந்தைய கொடுக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, அடிக்கலையா? குழந்தை கொடுக்க மாட்டேன். அடிக்கலையா? குழந்தை கொடுக்க மாட்டேன். என்ன அடிக்கறான்? குழந்தை கொடுக்க மாட்டேன். மானந்த சொந்தம். தெரியாதனமா ஊந்துட்டமா. நான் ஒரு எல்போர்டு. உங்க அம்மா இல்லையா? ஐயோ, அம்மா இல்லையா? பாவம். அப்பா? ஐயோ, அப்பாவும் இல்லையா? அம்மா அப்பா இல்லையா? யாரப்பா இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா? தெரியலையா? அம்மா அப்பா கிடைக்கணும் சரியான இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏமா, உன் பேரு என்ன? அப்பா பேரு என்ன? அம்மா எங்க? அம்மா அப்பா பேரும் சார் வான அமுச்சு வானாண்டி அச்சிடலாம் அவனை. மிஸ்டர் நரேன். எஸ் சார். இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க. எஸ் சார். நீங்க கையெழுத்து போட்டுட்டு போறீங்க. வாமா. இது யார் குழந்தைன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இல்லத்துல இருக்கு. சரி சார். சார், என்னையும் பாதுகாப்புல வைங்க சார். பொண்டாட்டி இம்சை தாங்க முடியல. ஷோ. என்ன சு? ஷட் அப். இது கொஞ்சம் பரவாயில்ல. இங்க பாருமா, நீ எங்க இருந்து வர? நீ எங்க இருந்துமா வர? இருங்க அசோக், நான் விசாரிக்கிறேன். பாப்பா, நீ எங்க இருந்து வர? எங்க இருந்து வரமா?
ரமேஷ் உங்க அப்பானா? உங்க அம்மா யாரு? நீங்க சேர்ந்து உங்களுக்கே நல்லா இருக்கா? 2 பேருமா சேர்ந்து குழந்தைய அழ விட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இந்தம்மா பிஸ்கட் எடுத்துக்கோ. அம்மா எடுத்துக்கோ. அம்மா எடுத்துக்கோ. பச்சை குழந்தைகிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் தெரியாது. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஒரு பத்திரிகை நிருபர். நான் எத்தனை பேர்கிட்ட பேட்டி கண்டிருக்கேன் தெரியுமா? நானும் எத்தனை பேரை விசாரிச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இந்த குழந்தைகிட்ட நடக்காது. என்ன கேட்கணும்னு சொல்லு, நான் கேட்டு சொல்றேன். அம்மா வாடா, என் கண்ணா வாடா, செல்லம் வாடா, அம்மா வாடா. இது ரமேஷ் போஸ்டர் காட்டி அப்பான்னு சொல்லிருக்கு. அதனால இது எந்த ஊர்ல இருந்து வருது, அம்மா யாரு, இதெல்லாம் தெரியணும். அவ்வளவுதானே? இங்க பாருடா கண்ணா, நீ எங்க இருந்து வர? ஊர்ல இருந்து வரியா? ஊர்ல இருந்து வரலாம். எப்படி வந்த? ஊர்ல யார் இருக்கா? யார் கூட வந்த? அம்மா எங்க? ஆமா அழாத அழாத அழாத. வேண்டாம் 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 வேண்டாம். ஐயா பத்தியா, சட்டையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. சட்டையை கழட்டிட்டு குளிக்கலாமா? என்னடா அது? அட என்னடா அது சட்டையில பஸ் டிக்கெட்டா? அதை இங்க கொடுங்க. லாக் ஷீட்டை வச்சு பார்த்துட்டேன். இந்த டிக்கெட்டை கருங்குளம் கிராம ஸ்டாப்பிங்ல நான் தான் இஷ்யூ பண்ணேன். வேற ஏதாவது கேட்கணுமா சார்? இந்த குழந்தையோட யார் வந்தாங்கன்னு தெரியுமா? ஒரே ஒரு அம்மா மட்டும் வந்திருந்தாங்க. வாடா குழந்தை. இந்த குழந்தையினுடைய அம்மா தங்கம் எங்க? சொல்றோம், உள்ள வாங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். இதுதான் என்னோட கார்டு. இந்த குழந்தை பட்டணத்துல காணாம போய் எங்க கிட்ட கிடைச்சது. அவ உங்க வீட்டு குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். தங்கத்தை பத்தி நாங்க சொல்றோம். தங்கம் குழந்தை ஏன் பட்டணத்துக்கு வந்தாங்க? இவ அப்பாவை பார்க்க. இவளுடைய அப்பா உங்களுக்கு என்ன உறவு? என் பிள்ளைதான், ராஜகோபாலன்னு பேரு. ரமேஷ்னு பேரை மாத்தி வச்சுட்டு இப்ப பட்டணத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒரு மியூசிக் பார்ட்டியில இருக்கிறதா கேள்வி. அப்போ இந்த குழந்தையோட அம்மா தங்கம் இந்த ஊர் மிட்டாதார் சுப்பையா பிள்ளையினுடைய பொண்ணு. என்ன அப்படி பாக்குறேன்? ஒரு பிள்ளைமார் குடும்பத்துக்கும் ஒரு பிராமண குடும்பத்துக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா, பொண்ணு பேரு தங்கம். பேர்ல மட்டுமல்ல, குணத்திலையும் பத்திரமாத்து தங்கம். என் பையன் உரைச்சி பார்த்துட்டான். சரிகமாத கமபதா பனீரே சதா நிசரினி தனிசதா பதனிபா மபத மாகரிசா. சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளி, சொப்பனத்தில் என்றும் முன்குருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும். சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியோ, சொப்பனத்தில் என்றும் முன்குருவம் சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும். சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளி.
நேசம் பாசம் நிறம் மாறிடுமோ சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே பொன்னில் வார்த்த பைங்கிளியோ வேகம் வேகம் இந்த வாலிபமே வேண்டும் வேண்டும் இந்த ஆனந்தமே சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிளியே சொப்பனத்தில் என்றும் புன்புருவம் சுற்றி சுற்றி வந்து